அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாரூர் அருகே வாய்க்காலில் கார் கவிழ்ந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். வடகண்டம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் தனது குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்றிருந்த நிலையில் திருவாரூர் அருகே வாய்க்காலில் கார் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியிருக்கிறது. இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியையும் காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வடகண்டம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் தனது குடும்பத்தினருடன் திருக்கடையூர் சென்ற நிலையில் திருவாரூர் அருகே வாய்க்காலில் கார் கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரங்கள். பாலவேல், திருவாரூர் அருகே வடகண்டம் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வம். இவருடைய மனைவி சித்ரா. இவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த 6 வயது குழந்தை பூர்ணகலா மற்றும் அபிநயா, புலிபாண்டி, 10 வயது சிறுவன் சிவபிரதாப், திவ்யா, சித்ரா உள்ளிட்ட 7 பேர் இன்று காலை திருக்கடையூர் கோயிலுக்கு சென்றுவிட்டு தற்பொழுது அவர்களுடைய சொந்த ஊரான வடகண்டம் கிராமத்திற்கு தனது காரில் திரும்பி இருக்கிறார்கள். இவருடைய வாகனத்தை புலிபாண்டி என்பவர் ஓட்டியிருக்கிறார். அப்பொழுது எட்டியலூர் என்கிற இடத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது அவருடைய கார் நிலைத்தடுமாறி அருகில் உள்ள அந்த வாய்க்காலில் கவிழ்ந்திருக்கிறது. அப்பொழுது அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸிற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த 108 ஆம்புலன்ஸ் மூலமாக 7 பேரையும் மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட 7 பேரையும் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகிறார்கள். அதில் 2 பேருக்கு பலத்த காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த 7 பேருக்கும் தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக குடவாசல் காவல்துறையினர் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய நிலையில் இந்த விபத்து ஏற்படுத்தியது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.